ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழ்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா முதல்ல குரு பகவான் எப்படி இருக்கார், குருபலன் நல்லா இருக்கா, குரு பார்வை இருக்கா, குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு குருவை பற்றி மட்டும்தான் நம்ம அதிகமாக யோசிக்கிறோங்க. அந்த குரு பகவான் நல்லா இருந்ததவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிட்டதாக ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த வகையில் நம்ம குருவுடைய அதிசார பயிற்சியை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிதுன லக்னத்திற்கு குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்குது? பொதுவாக மிதுனம் அப்படிங்கிறப்போ நம்ம லக்கணமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் லக்கண பலன்களுக்கு போகிறோன்னா, நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்ன அப்படின்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் தான் பார்க்குறேன். இந்த லக்கணம் வளரும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம் கண்டிப்பாக வளருங்க, மாறுங்க. அப்படி மாறக்கூடிய உங்களுடைய லக்கணம் மிதுனமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது? 2ஆம் இடத்திற்கு கடகத்துக்குள்ள குரு அதிசாரமாகிறாரு. அப்போ அதிசாரமாகக்கூடிய இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால் எடுத்ததெல்லாம் ஜெயமாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தர்றாரு. அப்போ உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராக இந்த அதிசாரம் அப்படிங்கிறது மாறுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நேரம் பண வருவாய், பொருளாதாரம் ரீதியான ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள், சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள், உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் ஏற்படக்கூடிய உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இயல்பாக இந்த கடகத்தில் குரு இருக்கிறவர் வாக்கு வன்மையை அதிகப்படுத்துவார், உங்களுடைய பேச்சினுடைய தன்மையை கூட்டி கொடுப்பார். அப்போது ஒரு சபையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பொதுவாக அந்த மிதுனத்திற்கு இந்த குரு பகவான் யாராக இருக்கார் அப்படின்னா 7ஆம் இடம், சூழ்நிலைகள், நண்பர்கள், கணவன் மனைவி சார்ந்த நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவர் இந்த குரு தான். ஆனால் இந்த 7ஆம் இடத்தினுடைய நிகழ்வாக இருந்து அவர் 2ல் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். அதில் நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்களுடைய பேச்சினால தான் அங்கே பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய இந்த மிதுனத்திற்கு 10 தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகிறார். அப்போ தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானால் தொழில் நல்லா ஓடினா நமக்கு வருமானம் இல்லையா, அந்த தொழில் நல்லா ஓடும். அந்த தொழில்னால நமக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் இந்த அதிசார குரு அப்படிங்கிறவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அடுத்து இந்த குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுகுதோ அந்த பாவங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பை தரும். சரி, இதுவரையும் நம்ம கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், கடன் சார்ந்த நிகழ்வுகளுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், யாருமே பதில் சொல்லலை, யாருமே பணம் தர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த நேரம் நீங்கள் கேளுங்க. இனிமேல் அதுக்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கடன் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாகும். கடன் நான் கொடுக்குறேன்னு தேடி வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் பயன்படுத்திக்க முடியுமா? கட்டாயம் பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த நமக்கு வருமானம்ங்கிறது கடன் மூலியமாகவும் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, ஹெல்த்து அப்படின்னு பார்க்கும்போதுங்க இந்த 6ஆம் இடத்தினுடைய தன்மை, அந்த 6ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண் டாக்டர்கிட்டையோ அல்லது பல் டாக்டர்கிட்டையோ ஒரு முறை நீங்கள் டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கட்டாயம் ஒரு தடவை சும்மா ஜென்ரலாக போயிட்டு வாங்க. இல்லைங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது கண் டாக்டர்கிட்டையோ பல் டாக்டர்கிட்டையோ போகிறாங்கன்னா ஜஸ்ட் அவங்கள துணைக்கு கூட அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியோட ஒரு தொடர்பை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். சரி, 8ஆம் இடத்தை அடுத்து குரு பார்க்குறார். தீராத பிரச்சனைகள், வருமானம் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய தீராத பிரச்சனையாக கூட தீர முடியும் இல்லையா? அப்போ அந்த தீராத பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகளையும் அதுக்கான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு குரு உருவாக்கக்கூடியவராகவே இருக்கார். அதனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றங்களை தரப்போகக்கூடியவராக இருக்கார். திடீர்னு ஒரு நிகழ்வு, திடீர்னு ஒரு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வர்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்திக்க முயற்சியை பாருங்கள். அடுத்து இந்த குருவுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு குரு பார்வையானது இருக்குது. இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தொழில் சார்ந்த நிகழ்வுகள், ஏன்னா தன்னுடைய வீட்டையே அந்த குரு பார்க்குறார். இப்போ தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது இன்னும் அங்கே கூடுதலான பலத்தை உருவாக்குறாருன்னு அர்த்தம்.
அப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த இடங்களில் முன்னேற்றங்கள், சாதகமான சூழ்நிலைகள், சாதகங்கள் நிறையவே ஏற்படுறதையும் இங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும், ரெஸ்ட் இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. வேறு வழி இல்லைங்க, இதை பார்த்து தான் ஆகணும், இதை அனுபவித்து தான் ஆகணும். கடன் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலைகளை தரும். அதனால் இந்த அதிசார குரு பயிற்சியில் நீங்கள் எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதனத்துக்கு வரக்கூடிய குரு தொழில் சார்ந்த நிகழ்வுகளையும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளையும் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத திருமண வாய்ப்புகளையும் கொடுக்கறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிதுனத்திற்கு உள்ள கோவிலான அர்த்தநாரீஸ்வரன் அல்லது 2 தெய்வங்கள் ஒரே கருவறையில் நிற்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று மஞ்சள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அது முடிஞ்சதுன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போ நவராத்திரி விசேஷங்கள் வருது இல்லையா, அந்த நவராத்திரி விசேஷங்களில் கலந்துக்கிறதும் உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அடுத்தவங்களுக்கு கூடுமான வரையும் உணவு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொருள், குருன்னா லட்டுன்னு எடுத்துக்கோங்க, அப்போ லட்டு வாங்கி தானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது சொல்யூஷனாக இருக்கும். அதனால் குருவின் அதிசார பலனை பயன்படுத்திக்கோங்க. பண வரவு உண்டு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.